வாடிக்க எங்க இருக்கறியே? ஏய் மக்களே ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? உங்க அம்மா எங்க? ஆமா என்னவே ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஏய் நான் பதில் சொல்றியா? ரெண்டு பெரிய மனுஷி வந்து கேக்குறதுல. ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க நான் சொல்றேன். கீழே பஸ் வர நேரம் ஆயிட்டு. கிளம்பு முதல்ல. இங்க புள்ளி எதுக்கு காலகத்துல அடிச்சு இப்படி மூட உட்கார வச்சிருக்கியா? நீ ஒரு இங்க பாரு. இவன் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கானே உனக்கு தெரியலையா? பள்ளியோட போறதுக்கு ஐயாவுக்கு பிடிக்கல. அவன் காலகத்துல எந்திரச்சதுல இருந்து கிளம்பவே மாட்டேன்னு உட்கார்ந்திருந்தேன். பள்ளியோட திறந்து ஒரு வாரம் கூட ஆவல ஐயாவுக்கு போக மனசுல. ஏமா குடு பேக். இந்த அளவு குடி இறங்கி முதல்ல. என் ஃப்ரெண்டுகள இன்னும் ஊர்ல இருந்து வர குடியில பள்ளியோடத்துக்கு வர இன்னும் ஒரு வாரம் ஆகும். அது வரை நான் மட்டும் பள்ளியோட போய் என்ன பண்ண போறேமா? யார் பள்ளியோட வந்தா உனக்கு என்ன வராட்டி உனக்கு என்ன? பேசாம பள்ளியோட போற வழி பாரு. சும்மா இப்படி வீதினா வேமா பேசிட்டு இருந்து பாத்துக்க. அப்புறம் அம்மையோட இன்னொரு மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் சொல்லிவிட்டேன். புள்ளி ஏக்கா இப்படி யாத்திட்டு இருக்க பாவம் இல்லையாக்கா? ஆமா வாம்பளி பள்ளியோட போயிட்டா? அதெல்லாம் பள்ளியோட கிளப்பி விட்டுக்க வாரே. ஆம்டி வாம்பளி இவனை விட சின்ன பிள்ளை தானே. அதுக்கெல்லாம் எப்படி அமைதியா பள்ளியோட போயிட்டு பாரு. இவன் மறந்து முடிச்சுக்கிறதுனா என்னடி அர்த்தம்? சொல்லுங்க ரெண்டு பேரும். இதுக்கு மேல இவன் இப்படி அடம் முடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்க. செவட்ல இருந்து போட்டு அனுப்புவேன். ஆத்தி சொன்ன மாதிரி செஞ்சு விட்டாலும் பண்ணுவேன். குடுமா பேக. என்னமா பள்ளியோட போக சொல்லி யாரையும் சொன்னது தெரியல. வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி பள்ளியோட போனா எப்படி இருக்கும்? என்ன குழம்பிட்டு இருக்க? போற வழி பாரு. போறே. நான் மக்களே வந்தவள வாங்கனோட கூப்பிடாம நான் அவளை பத்தியே பேசிட்டு உங்களவே கவனிக்காம விட்டுட்டேன். சொல்லுங்க என்ன காரியம்? காலத்துல வந்திருக்கியா? டிக்கோ இந்த வைகாசி பிறந்துச்சு. ஒரே விசேஷ பத்திரிக்கையா வந்து குமியிருக்கா. என்னமோ ஆமதி யா வீட்லயே 5-6 பத்திரிக்கை கிடக்கு. நான் பத்தி கேட்க பேசலான்னு வந்தேன். சரி வாங்க உள்ள உட்கார்ந்து பேசலாம். உங்களுக்கு எது வேலை வெட்டி இருக்கா? இல்லக்கா எல்லா வேலையும் முடிச்சிட்டே வந்திருக்கோம். உட்காந்தே பேசலாம். ஏக்கா என்னக்கா கறி வச்சிருக்க? என்ன மனமா இருக்கு? வேற எடுத்து வைக்க போறேன். போடலங்க போறீல அவருக்கு ஞாபகம். அக்கா அதுவாக்கா இப்படி மனமா இருக்கு? நீங்க வாங்கி சாமான் சொன்னே. அது என்னமோ ஆமா என் வீட்டுல வச்ச மட்டும் என் சாம்பார் கொஞ்சம் கூட மணக்காது. இந்த அக்கா வைக்கிற ஒரு சாம்பார் என்னமோ தெரு வெள்ளம் மணக்கு. ஏய் உள்ள வாங்க. எவ்வளவு நேரத்துக்கு போட்டு நின்னுட்டு இருக்க போறீங்க? சரி சொல்லுங்க மக்களே என்ன பேசணும் சொன்னீங்க? சொல்லுங்க. நீ மேல ஏறி உட்கார வேண்டியது ஏன் தரையில உட்காந்துருக்கீங்க? எனக்கு இந்த கால தரையில நீங்க உட்கார வச்சு பிடிச்சிருக்கீங்க. சரி நீங்க சொல்லுங்க. இப்ப செலவுக்கு நீ காசு கையில இல்லையேலக்கா. அதே வாங்கிட்ட கை மாத்தி இல்ல கீமத்து வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன காலங்கத்துல கடன் வாங்குறதுக்கு இப்படி வீடு தேடி வந்திருக்கால்ல? இங்க குடுக்குறவங்க நான் எங்க வந்திருக்கேன்? எனக்கே ரெண்டு ஆள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். அது வந்துடி உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? எனக்கே செய்முறைக்கு காசு இல்ல மத்தவட்ட வாங்கலாம்னு இருக்கீங்க. நீங்க ஏன்ட்ட வந்து கேட்டிட்டு இருக்கீங்க? நாளைக்கு பெரிய தமையே விசேஷம் வந்திருக்காங்க டி. அவனுக்கே நான் எப்படி செய்ய போறேன்னு இருக்கேன். தாய் மாமன் மொய் வேற. இப்ப வந்து ஏன்ட்ட கேட்டிட்டு இருக்கீங்க? நான் எதுக்கு வந்திருக்கேன்? இதே நான் போன மாசம் எந்த செய்முறையும் இல்ல கை நிறைய வச்சிருந்தேன். இப்ப வந்து கேக்குறீங்க நான் எல்லாத்தையும் செய்முறையா செஞ்சுட்டேனே. 2 வருஷத்துக்கு முன்னதே வச்சேன். அதனால வரிசையா செய்முறை வந்துட்டே இருக்கு. என்னத்த செய்ய சொல்றீங்க? ஒண்ணு அவசரம் கிடையாது. இருந்தா கூட இல்லன்னு விட்டு. ஏன் இவ்வளவு லென்த்தா பேசிட்டு இருக்க? லேடி சீட்டு பிடிக்கிறியா? நீ காசுல வாங்கிட்டு தான் இருக்கா? அத வேணா கேட்கலாம் நீ வந்தா. இப்படி நீயே சொல்லும்போது நாங்க எதுக்கு கேக்குறது? அது ஒரு ஏன் துட்டு கிடையாது. மத்தவங்க போட்டு சேர்த்த காசு. நான் எடுத்தது நல்ல வட்டி இருக்கும். அதெல்லாம் நான் தொட மாட்டேன். சரிக்கா நீ தேடி வந்துட்டா வந்தாலும் வெறும் கையோட அனுப்புவேன். ஒரு தண்ணி சோறைக்கிட்டு நவுத்து அது வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு போறேன். அதுக்கு என்ன இந்தா கொண்டு வர இரு. லட்சுமி நீ கொஞ்சம் சாப்பிடுறியா? இல்லக்கா வரும்போது 2 இட்லி பிச்சு போட்டு வந்தேன். எனக்கு வயிறு நொம்பி கிடக்குக்கா. எனக்கு இது வேணாம். இவனுக்கே போடு. இவனுக்கு பள்ளியோடத்துக்கு தீவனம் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். மிச்சம் நீ வேணா சாப்பிடுறியா? இதை சாப்பிட வேணும்ன்றியே. இவன் சாப்பிடும்போது வேடிக்கையா பார்ப்பேன். என்னக்கா செஞ்சிருக்கேன்? பரவாயில்லையே பிள்ளைகளுக்கு பெசலா செஞ்சு வேற கொடுப்பியா? வேற என்ன காலையில சாப்பிடுறதுக்கு பாஸ்தா செஞ்சு அதுலயே மிச்சம் கிடக்கு. எனக்கு பாஸ்தா பிடிக்காது. அதை நீ சாப்பிடுறியான்னு கேட்க விட்டேன். ஏக்கா அது கொஞ்சம் எனக்கு அப்படியாக்கா எனக்கு பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். உனக்கு வேணா நீ ஏன் கூட நான் சாப்பிடுறேன். இப்ப யாரோ சொன்னாலே வயிறு நொம்பி கிடக்கு இருக்கு எதுவும் வேணாம்னு எனக்கு பாஸ்தா பிடிக்கும். அதுக்காக அது கூட வேணாம்னு சொன்னேன். இல்ல சொன்னியே அது நீதானான்னு கேட்கலாம் டவுட்டுக்கு கேட்டேன். சரி இருங்க வாரேன். நாங்க இது வெளியால நீ எதுக்கு கொண்டு வர? நாங்க போட்டு தின்னுக்கிறோம். நீ மட்டும் இங்க உட்காரு. சரி நீ வாங்க 3 பேரும் போய் கிச்சன்ல சாப்பிடுவோம். நான் என்ன சாப்பிடல. என்னமோ சாப்பாடுல சாப்பிட போறேன்னு வந்தேன். இங்க பாஸ்தா வந்து கேட்டிருக்கேன். சாப்பாடுதே டெய்லி சாப்பிடுறோம்ல. இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை போய் மிஸ் பண்ண முடியுமா? இதை சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் வயிற்றுல இடம் இருந்துச்சுன்னா சாப்பாடு சேர்த்து சாப்பிட்டுருவோம். இல்ல மதியானம் ஒரு ட்ரிப் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு இருக்கேன். எனக்கு சொல்லுங்க வரலாம்ல? ஆரமா வந்து சாப்பிடு. இது வா வீடு மாதிரி யார் என்ன சொல்லுறா? அக்கா உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களே சாப்பிடுங்க. டிக்கெட் விட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிங்க. செத்த நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன்.
எனக்கு இப்படி வேணாம். போயாச்சு போலியே. எனக்கு சமைக்கிற வேலை மிச்சம். ஆமா, நான் என்னது சாப்பிடுவேன்? இதுல எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? நமக்கு தான் ராணிக்கா இருக்கவளே. அவங்க வீட்ல போய் காலையில சாப்பிட்டு வந்துட வேண்டியதே. லட்சுமி என்ன பண்ணுத நீ இப்ப? பார்த்தா எப்படி தெரியுது? ராணிக்கு எனக்கு பேர் வந்துருக்காவே. காலங்கத்தால வந்து சாப்பிட்டுட்டு இப்படியே உட்காந்து இந்த அக்காவுக்கு வேற வேலை இல்லையே, நம்ம கூடயே உட்காந்துட்டு இருக்காவே. பத்தாவது நீ ஒரு வேலை வேற கொடுத்துட்டு இருக்க. நம்மளை பத்தி இந்த அக்கா என்னதான் நினைப்பாவே? உங்க பியானு பக்கம் ஆள் கிடைக்கையோ உன் மகனை கூப்பிட்டு பியானு பார்க்க சொல்ல வேண்டியதுதானே? என்னமோக்கா என்ன அதெல்லாம் கண்ணை ஊத்து பேர்ல பார்க்க முடியலக்கா. கண்ணுல அப்படி கூசுது. நீனே எப்படித்தான் பார்க்கவே தெரியல. கண்ணாடி போட்டாலும் எப்படி இருக்கு, போடாடி எப்படி இருக்கு? இது என்னமோ தெரியல டி. எனக்கு என்னமோ இப்படி உட்கார்ந்ததே நல்லா இருக்கு. அக்கா இது ஒத்த ரோசாவோட குரல் மாதிரி இருக்கே. அவளே இருக்கு இந்தியாத்துல இங்க வரா. ஒரு வேலை அப்படியா இருக்குமோ? நான் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் உன் பேர சொல்லியே கூப்பிட்டேன். அம்மா வந்த உடனே என்கிட்ட மல்லு கிடைக்காது. என்னது நீ குழம்பு வச்சியா? எக்கா ரீல் விடுதாவுக்கா? என் புருஷனுக்கே ஒழுங்கா ஆக்கி போட மாட்டா. இங்க வந்து குழம்பு ஏசர் வாங்கறதுக்கு வந்திருக்கா. ஒரு வழியா காலை சாப்பாடு இங்கே சாப்பிடலான்னு ஐடியோட வந்திருக்கேன். நிறைவேறிட்டுல போய் சாப்பிடு. முன்னாடி வேற சொல்லிவிட்டாலே இவ என்னத்த பேச காத்திருக்காளோ? அதுதானே பார்த்தேன். என்ன காலங்கத்தால இங்க ஒரு கூட்டம் சுத்திட்டே இருந்துச்சு. இல்ல காரணம் பார்த்தேன். இங்க சாப்பிட வந்துச்சோ. அது கூட தின்ன வந்துட்டு என்ன பத்தி நீ பேசல மாட்டி. சரி சரி வந்த வேலையை பாரு. நீ வாங்க. என்ன ஒரே ஒரு ஒட்டனே இருந்துச்சு. இதுக்கா வாலிபன் வைக்கலாமாக்கா? ஏக்கா எனக்கு தோன்றதுன்னு சொன்னேன். உனக்கு வேணா நீ சொல்லி. இல்ல குழம்புல பள்ளி விழுந்துருச்சா? அதை வேற நீ சாப்பிட்டுட்டியா? அது உனக்கு ஏதாவது ஆகுமா ஆகாதுன்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓவர் சாப்பிட்டு உடம்புக்கு ஆகாது. இல்ல வயிறு முட்டை தின்னியா? இப்ப நாங்க எல்லாம் சாப்பிட்டதே சாப்பாடு மதியத்துக்கு காலியா போயிருக்கோம்க்கா. இனி மதியத்துக்கு என்ன சாப்பிடுவீங்க? இந்த ஆளுக்கா ஒன்ன மாதிரி வீட்டு வேலை செய்யற ஆளு யாருமே இல்லக்கா. ஆனா ஒரு தட்டை அந்த பக்கம் இந்த பக்கம் எடுத்து வைக்கவே அப்படி அழுப்பா இருக்கு. இல்ல பம்பரமா வேலை செய்யறேன். கடவுள் உனக்கு மட்டும் ஃபுல் பேட்டரி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு மட்டும் கா பேட்டரி கொடுத்துருப்பாரு போல. அதனால தான் எங்களுக்கு இப்படி இருக்கு, உனக்கு அப்படி இருக்கு போல. சும்மா இரு, ஏதாவது ஒண்ணு உளறிட்டு இருக்கானே. அப்புறம் என்னடா பேசிட்டு இருந்தீங்க? அதுக்கு பதில் சொல்றீங்களா யாராவது? இல்ல நீ
நமக்கு ஒரு லோனு போட்டு ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவான். லோன் தானே நான் யார் நீ ரெண்டு போட்டு வச்சிருக்கேன் இனி யார் பேர்ல போடுறது நமக்கு யார் நீ ரெண்டு பேர் வேலையில லோன் எடுக்கா ஏன் வேலையில ஒரு லோன் போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேற ஏதாவது ஐடியா கொடுங்க அதுவும் அந்த பிசினஸ் நம்ம செய்யறது லாஸ் ஆக கூடாது நான் சூப்பர் ஐடியா சொல்றேன்க்கா. நமக்கு இந்த பிசினஸ்லாம் வேணாம். இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது பத்தி பேசுவோம்.